பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஒரு பழைய பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையேனில் உன்னதனார் செய்த இந்நாள் வரையேனில் உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 1வது வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது மிக மிக ஒரு பாக்கியமான காரியம். அது மாத்திரமல்ல, அவன் பாவங்கள் மூடப்படும் என்றால் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், உப்பை தின்னவன் தண்ணீர் குடித்தாக வேண்டும், தப்பு செய்தவன் தண்டனை பெற்றாக வேண்டும். இது உலக நியதி. ஆனால்
கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்கிற பொழுது அதற்காக நாம் மனம் வருந்துவோம் என்றால், மனம் வருந்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் மன்னிப்பை கோருவோம் என்றால், அவர் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னிக்க கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறவர். அவர் பாவியை நேசிக்கிற தேவன். இந்த உலகம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனிதன் தவறாக நடக்கிறான் என்றால் அவனை வெறுத்துவிடும், ஒதுக்கிவிடும், சமுதாயத்தை விட்டே ஒதுக்கிவிடும், குடும்பத்தை விட்டே விலக்கி விடுவார்கள். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய பாவத்தை வெறுக்கிறார். அவன் செய்த தவறு எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவமாக இருக்கும். ஆனால் அந்த தவறு செய்கிற மனிதனை ஆண்டவர் நேசிக்கிறார், மனிதனை நேசிக்கிறார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின ஒரு நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவன் ஆத்துமா மரித்து போகும். அப்படிப்பட்ட மரித்த நிலைமையில் இருக்கிற ஆத்துமாவை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பாவத்தை சுமந்தார். பாவத்தை சுமந்து தன் இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு ஆத்துமாவும் மரணத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே தேவன் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவும் எப்பேற்பட்ட பாதகங்களை செய்தவர்களாக இருந்தாலும் மனம் திருந்தும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வசனங்கள் வரையிலும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ நோயின் கொடூரத்தினாலே வேதனைப்படுகிறார்கள். பெண்களுக்குரிய அந்த இரத்தப்போக்கு நோயினாலே அவர்கள் மிகுந்த வேதனை. 12 வருடங்கள், 1-2 மாதங்கள் அல்ல, 12 வருடங்களாக அவர்கள் வேதனையை அனுபவித்து அதில் இருந்து அவர்கள் சுகம் பெறும்படியாக அநேக வைத்தியர்களை நாடி ஓடுகிறார்கள். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று செலவழித்து பார்க்கிறார்கள், ஆகிலும் சுகம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் தரும் தெய்வம் என்பதை உணர்ந்தவராக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டத்தில் நெருங்கினார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள். அந்த நிமிடத்திலேயே அந்த சகோதரி பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவன், பலனளிக்கிற தேவன், பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவன், பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்தை மூடி போடுகிறவர். அந்த பாவம் மறுபடியுமாக நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அதை மூடி போடுகிற தேவன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்று 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையில் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார், தயவில் பெரியவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் மன்னிக்க தயவுபடுத்தி தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் மன்னிப்பை
பெற விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா? என்னோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் சுவாமி, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ என் பாக்கியவான் என்று சொன்னீங்கப்பா. என்னுடைய மீறுதல்களை மன்னிங்கப்பா, என்னுடைய பாவங்களை மூடி போடுங்க தகப்பனே. நான் பாவி ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காக எங்களை அர்ப்பணிக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற அவர்களுக்கும் அவர்களை அனுப்பி இதை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஆமென்.